பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. டிசம்பர் மாதம் 31 கடைசி செவ்வாய்க்கிழமை, 2024 கடைசி செவ்வாய்க்கிழமை. கர்த்தருடைய நாம் மகிமைப்பட்டோம். இன்றைக்கி கர்த்தர் நம்மள்ட்ட என்ன பேச போகிறான்னு பார்க்குறீங்களா? கடைசி நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். புதிய நாளுக்குள்ளே என்ட்ராவதற்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆமேன் தானே? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. யாருக்கு திறந்த வாசலுங்க? உங்களுக்கு திறந்த வாசல். என் சகோதரனே, உங்களுக்கு திறந்த வாசல். என் சகோதரியே, உங்களுக்கு திறந்த வாசல். இந்த வசனம் மாத்திரமல்ல, இந்த 2025 திறந்த வாசலுக்கு அடித்தளம் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கிரியைகள். நம்முடைய கிரியைகளை கர்த்தருக்கு தெரியுங்க. சில நேரத்தில் நம்ம எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறனதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். அவ்வளோ இஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு பக்கம் நல்லா கர்த்தருக்காக ஓடிட்டோம், இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தரை துன்மார்க்கனுக்காக நம்ம செயலிழந்து போயிட்டோம், ஆசீர்வாதத்தை கெடுத்துக்கிட்டோம். எனக்கு பிரியமான சகோதரனே, உன் கிரிகள் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் வேலை இருந்து என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசல் முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த 2024 எதுலெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ, அதில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ, ஒரு வேளை சக்ஸஸை பார்க்க முடியாமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வச்சுருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய ஸ்டடீஸில், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஸ்டடீஸில், பரிசுத்தத்தில், திருமண காரியங்களில் எதுவாக இருக்கட்டும், இந்த 2024 ஒரு திறந்த வாசல் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், உங்கள் கிரியைகளை கர்த்தருக்கு முன்பாக நீதியாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இதோ திறந்த வாசல் முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். 2025 நீங்கள் நன்மையை பார்க்க போகிறீங்க, பலத்தை பார்க்க போகிறீங்க, கிருபையை பார்க்க போகிறீங்க, இரக்கத்தை பார்க்க போகிறீங்க. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக போகிறது. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? என் கிரியைகளை நான் தான் கரெக்ஷன் பண்ணணும். என் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஜெபத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ விட்டுட்டீங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணலை அப்படின்னா திறந்த வாசல் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் பாடிக்கிட்டு இருந்தீங்க முன்னே, இப்போ பாடலை, அதனால் உங்களுடைய கிரியைகளை பார்த்துட்டு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு வைக்க மாட்டார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு இருந்தீங்க, இப்போ உபவாசிக்கிறதில்ல, ஜாலியாக இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைக்க மாட்டார். உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்போது ஃபார்மாலிட்டிக்கு மாய்மாலமாக இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைக்க மாட்டார். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்கள் அந்த மழை, பனி, வெயில், குளிரை பார்க்காம கர்த்தருக்காக ஓடி போனீங்களே, ஊழியத்தை செஞ்சீங்களே, கர்த்தருக்காக ஓடி வந்தீங்களே, ஊழியத்தை செஞ்சீங்களே, கர்த்தருக்காக வசனத்துக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சு உங்கள் குடும்பத்தை கவனிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிரயாசப்பட்டீங்களே, உங்களுக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். உங்களுக்கு பலன் இருந்தும் நீங்கள் ஊழியம் செய்யாமல் ஜாலியாக இருந்தீங்களே, உங்களுடைய வாசலை கர்த்தர் க்ளோஸ் பண்ணுறார். உங்களுக்கு பலன் இருந்தும் நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் ஓய்வு நாளுக்கு வராமல் ஜாலியாக அஷ்ட பண்ணிவிட்டு உலகத்து பிரகாரமான ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஓடி போனீங்களே, கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை க்ளோஸ் பண்ணுறார். என் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்முடைய கிரியைகளினால தான் திறந்த வாசல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இது ஒரு பாஸ்வேர்டு, நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. ஒரு பெரிய கேட்டு இருக்குது, அந்த கேட்டுக்கு கிட்ட போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். சில நேரத்தில் கிட்ட போய் நின்னாலும் ஓப்பன் ஆகாது. அவங்களுக்கு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க நேம் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க ஐடி கார்டு பதிவு பண்ணியிருப்பாங்க, அவங்க மட்டும் தான் உள்ளே போக முடியும். அதே மாதிரி தான் நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு முன்பதாக நீதியாக, உத்தமமாக, உண்மையாக, பரிசுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக திறந்த வாசல் வைத்திருக்கப்படும், மற்றவங்களுக்கு க்ளோஸ் ஆக்கிடும். நீங்கள் படிக்கிறீங்களா, வேலை செய்கிறீங்களா, ஊழியம் செய்கிறீங்களா, துதிக்கிறீங்களா, ஆராதிக்கிறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் யாராக இருக்கட்டும், கண்ணீர் வெடிக்கிறீங்களா, கதறீங்களா, புலம்புறீங்களா, நீங்கள் யாராக இருக்கட்டும், உண்மையாக, நீதியாக, உத்தமமாக, பரிசுத்தமாக, அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து அவருக்கு விரும்பத்தக்க ரூபமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த 2025 டோர் ஓப்பன் ஆகப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்து கொள்வீங்க. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதை ஆசீர்வாதமாக மாறப்பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.